வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வேலை பண்ண ஒரு ஆளா என்னால நிறைய விஷயத்த எங்க படத்தை பத்தி நாங்களே பெருமையா சொல்ல முடியாது. ஆனா இந்த படம் வந்து ஃபார் மெனி 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 ரீசன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. முதல் ரீசன் வந்து அபிஷன் வந்து நான் முதல்ல மீட் பண்றேன். அவன் வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்ல வரும்பொழுது ஆக்சுவலா முதல்ல வாட்டி நான் இன்ட்ரெஸ்டடாவே இல்லை கதை கேட்கறது. ஏன்னா அவன் ரொம்ப தயங்கி பேசுவான். எனக்கு கொஞ்சம் அவுட்ரைட்டா பளிச்சுன்னு விஷயத்துக்கு வந்தாதான் பிடிக்கும். அவன் ரொம்ப ஐ தாட் ஹி வெல்ட் வெரி ஸ்குவீமிஷ். என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவான், நான் படிக்கிறேன், ஏதோ ஒரு மைண்ட் செட்ல சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு அப்படியே இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது அப்படியே மாறுவான். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் அபிஷனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. இந்த படத்துல வந்து இவன் இப்படியெல்லாம் ஏன்னா நடிப்பான்னு தெரியும், நடிச்சு காட்டுறது ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து, ஏன்னா இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு படம். ஐ விஷ் ஹிம் வெல். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது பட் அவன் ஆக்டரா தான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போறான் அப்படின்றத நான் நம்பிக்கை இந்த மேடையில சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்கு. நிறைய வித்தகர்களா சில பேர் இருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்கும். அவங்க படங்களை பார்த்தா நம்ம நிறைய சினிமா கற்றுக்கலாம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வைப்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன். பட் அபிகிட்ட இருக்கிற வைப்ரேஷன் வந்து இப்போ அருண் விஸ்வா பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எல்லாரும் பேசுறது எப்படி இருக்குன்னா வந்து இப்போ நம்ம அபிக்கு சப்போர்ட் பண்ணி அவரு நம்ம சப்போர்ட்னால ஒரு பெரிய டைரக்டர் ஆறாரு, நம்ம மியூசிக் பண்ணதுனால ஒரு பாட்டுனால கேமரா பண்ணதுனால இந்த படம் பெருசா வந்துடும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா as much as I have given to his family, I have received so much from Abhi in that film. அதே மாதிரி வித் லவ் படத்துல நான் நிறைய ரிசீவ் பண்ணேன். ஸோ அபி தேங்க்ஸ். உன்னோட பெரிய இந்த சினிமா பயணத்துல நீ நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்துல உங்க கூட இருக்கிறது நான் வந்து உன்னோட பிரதரா வெல்விஷரா ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சாரு. ஏன்னா இப்போ அவர் சொன்னார் நிறைய படங்கள் வந்து இப்போ பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ வந்து நிறைய ஹீரோஸ் வந்து அவங்களால அவங்க வளர்ந்து இருக்கிற அவங்க பெருசா ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலையில இருந்து அவங்க திரும்ப இந்த மாதிரி ஒரு சின்ன வாழ்க்கைக்குள்ள வந்து படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தமிழ் சினிமா இருக்கும் பொழுது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸோட இந்த காலத்துல அந்த வாழ்க்கையோடைய ஒரு லென்ஸ் நமக்கு வேணும் சினிமால. அதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கு. இந்த ஒரு படம் வந்து ஒரு கதாநாயகன் வந்து அந்த படத்தை ஏந்தியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா அது வந்து நம்மளோட கலாச்சாரமா இருந்திருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுறது தெரியுது. ஏன்னா வந்து போக போக நமக்கு எல்லாருக்குமே அந்த பங்களிப்பு பாருங்க. பேசின எல்லாருமே வந்து பேசுறதுக்கே அவ்வளவு தயங்குறாங்க ஸ்டேஜ்ல. ஆனா ஒர்க் எல்லாம் பாருங்க படத்துல அப்படி இருக்கும். ஸ்ரேயஸோட கேமரா ஒர்க் வந்து மேம் பிக் ஃபேன். ஐ ரிமெம்பர் காலிங் ஹிம். இந்த படம் வந்து முதல்ல ஸ்ரேயஸ் வந்து டவுட்டா சொன்னாரு, பண்றதா இல்ல ஏதோ அவருக்கு பிஸியா ஏதோ ஒன்று இருந்த போது நான் ஸ்ரேயஸ் கால் பண்ணி நீங்க எப்படியாவது இந்த படம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 கேட்டேன், ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இஸ் அ வெரி பிஸி மேன். அவர் இந்த படம் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய லிஃப்ட் ஸ்ரேயஸ். எனக்கு ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னா நான் உண்மையதான் சொல்றேன். ஓகே. அண்ட் மனசுவர வார்டன் ஆர்டிஸ்ட். சீரியஸா நான் வந்து அதாவது ஃபீமேல் ரோல்ஸ் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸ்கோர் பண்ணும்போது. நான் பண்ண நிறைய படங்கள்ல ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஜெய்பீம்ல வந்து விஜயோட கேரக்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்துல வந்து அது பெருசா இன்ஸ்பயர் பண்ணிச்சு படத்தை. அதே மாதிரி லவர்லயுமே வந்து கௌரி பிரியாஸ் கேரக்டர் வாஸ் வெரி வெரி என்ன சொல்றது ஒரு காம்பஸ் மாதிரி. இந்த படத்தோட மியூசிக்ல சென்சிட்டிவிட்டியை கொண்டு வந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ். பட் ஐ நெவர் தாட் ஐ வுட் விசில் ஃபார் அ ஃபீமேல் கேரக்டர். பயங்கர மாசா பண்ணிருக்கீங்க படத்துல. நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஐ ஹவ் பிகம் யுவர் ஃபேன். அண்ட் தென் நான் உங்க படம் நிறைய பார்த்தேன் இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ திங்க் யூ ஹேவ் அ ஃபேன் இன் மீ. நீங்க பெரிய ஸ்டார் ஆயிடுவீங்க ஃபார் ஷூர். ஆல்ரெடி நீங்க ஸ்டார் தான். இந்த படம் கண்டிப்பா அதை இன்னும் பெருசுப்படுத்தும்னு நினைக்கிறேன். I'm reserving some special people for the last for a reason. மோகன்ராஜன் ஐயா என்ன சொல்லுவேன்னா எதுவும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே அவர் சொல்லிட்டாரு பாட்டோட வார்த்தையிலே. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த படத்துல வந்து ஐயோ காதல் என்ற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, மறந்து போச்சு என்ற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. கீர்த்தி கூட சொன்னார் அந்த பாட்டு ரொம்ப கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கும் அவரோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளா உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு லவர் படம் ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்டோட எடிட் பார்க்கும்போது பேசின ஞாபகம் இருக்கு. நீங்க ஒரு பெரிய இயக்குனரா அவர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நம்மளோட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க, சினிமாக்காகவே பிரீத் பண்றவங்க வந்து ஜெயிக்கிறது பார்க்கும்போது நமக்கு பர்சனலா ஒரு ஹாப்பியா இருக்கு. ஸோ
நானும் அவரும் நிறைய பாட்டு பண்ணியிருக்கோம். அதை சில பாட்டு நான் பாடியிருக்கேன், சில பாட்டு நிறைய பேர் பாடியிருக்காங்க. இருந்தாலும் ஒண்ணு மிஸ் ஆகிட்டே இருந்தது. தலைவன் யுவன் சார் வச்சு ஒரு பாட்டு நமக்கு பிடிச்ச அந்த பாட்டு ஒண்ணு பண்ண முடியல. எனக்கு குட் நைட்ல ஒரு பாட்டுக்கு ட்ரை பண்ணோம், அவர் ரீச் பண்ண முடியல. நான் சொல்றேன், தேன் சுடர் பிடிக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு இன்னொரு ஃபிளேவர்ல இந்த பாட்டு ஒன்று இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் பாட்டு அவங்க எல்லாம் சொன்னது, இந்த பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகல. யுவன் சார் அவ்வளோ அருமையா பாடியிருக்காரு. ரொம்ப லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு, ஆனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடி கொடுத்தாரு. இவரோட கண்டிப்பா ஷூரா இந்த வருஷம் மீட்டிங்ஸ்ல வந்துருவாரு. என்ன ஒரு வருத்தம்னா, எப்பயுமே வேலண்டைன்ஸ் டேயாவே இருந்தாலும் ஏன்னா அப்படி அடிக்கடி அடிக்கிறீங்க போட்டு ரிலீஸ் பண்ற பாட்டெல்லாம். தலைவன் வந்தாப்புல. ஐயா மணி வணக்கம். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு, தேன் சுடர் பாட்டு ரிலீஸ் ஆனப்போது நிறைய மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்தது. என்ன நிறைய பேர் திட்டிலாம் மெசேஜ் பண்ணிருக்கேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பாட்டு பண்றீங்கன்னு திட்டி வந்ததும் உண்டு. ஆனா ஒரு கலையோடைய ஒரு அழகான விஷயமே என்னன்னா, நம்ம ஈன்னு இழிச்சே எப்ப பாரு பேச முடியாது. எல்லாத்தையும் நவரசங்களும் இருக்கிறது தான் கலை. அந்த நவரசங்களையும் நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் நம்ம முழுமையான கலைஞனா ஆக முடியுன்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்துல தான் பண்றோம். யாரையும் வேலண்டைன்ஸ் டே பபிள் பர்ஸ்ட் பண்றதுக்கு அப்படிலாம் பண்ணல. பட் ஆனா கண்டிப்பா அந்த பாட்டு தான் ரொம்ப பேசப்படுற பாட்டா இருக்குன்னு இப்பவே தெரியுது. அதே மாதிரி மதன், அவன் பேசுவான்னு எனக்கு இந்த நரேஷன் போதும் தெரியும். அவன் பேசுவான்னு எனக்கு தெரியாது. டூரிஸ்ட் ஃபேமிலியும் சரி, நபர்லையும் சரி, ஐ சா இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு 2 படத்துல ஆல்ரெடி வேலை பண்ணி அந்த படத்துல சும்மா துணியா துவஞ்சு அவ்வளோ வேலை பார்த்ததுடைய அந்த அனுபவம் வந்து மதனுக்கு இந்த படம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரெஷரே சுத்தமா கிடையாது. ஹி வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் டே ஒன். எனக்கு இப்படிதான் வேணும். எங்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு டைரக்டர் சொல்லி, சார் இந்த ஜாஸ்தியா நீங்க முன்னாடி பண்ணீங்களா சார், அந்த மாதிரி ஏன் இப்போ பண்றது, அந்த மாதிரி பாட்டு பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். அது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா மதன்கிட்ட வந்து என்னன்னா, பார்த்தா சில பேருக்கு அவங்க பலமே தெரியாது, அவன் பலம் மற்றவங்களுக்கும் தெரியாது. அபியை பார்த்த போது அப்படிதான் தோணுச்சு, ஐயோ இவன் பலம்னா எனக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா அது தெரியாத வரைக்கும் தான் பியூரிட்டி இருக்கும். பியூரா ஒரு ஸ்பிரிட் அபியை பத்தி சொன்னாங்களா, அதே விஷயத்த நான் மதனுக்கு ஒரு 2 மடங்கு சொல்லுவேன். ஐ திங்க் இஸ் a very pure artist with pure intentions. பொல்யூஷன் இல்லை, அவனுக்குள்ள பொல்யூஷன் எனக்கு பெருசா தெரியல. ஸோ ஐ எம் ஸோ லக்கி டு ஹவ் ஒர்க் வித் டைரக்டர் லைக் யூ. வித் லவ் வந்து எனக்கு வந்து இந்த ராம் காம்ஸ்லாம் பிடிக்கும். ஆக்சுவலா இந்த சில பேர் சிக் ஃபிளிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் ஐ நெவர் தாட் நம்ம ஊர்ல இந்த மாதிரி இவ்வளோ பிரீசியான ஒரு இவ்வளோ டெப்த்தையும் பேசி அதே நேரத்துல இவ்வளோ ஜோவியலா பேசின ஒரு நேரத்தை வந்து எனக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பண்ணதில்லை. எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கலாமா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். இந்த படத்தை பத்தி அதிகமா யாரை பத்தி பேசுவாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆனதும் மதனை பத்தி தான் பேசுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா நான் சொன்னேன், இனிமே கொஞ்சம் இந்த படம் நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. ஏன்னா நான் ஒரு வாட்டி சூதுகவன் படம் வந்து நானும் வாசிச்சிருந்தேன், அதில் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். நானும் சந்தோஷ் பிரதீப் 3 பேரும் சத்யம் தேட்டர்ல படம் பார்க்க போறோம். அவர் தான் மியூசிக் டைரக்டர், உள்ள விடுங்க, ப்ரொடியூசர் வெளில போய் ஆகிட்டான். இன்னும் நாங்கள் பார்க்க அவ்வளோ காமெடியா இருப்போம். ஸோ அதனால நம்ம ஹம்பிளா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம். அருண் விஸ்வா சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி நம்மள ஒன்று பண்ணோம். சிம்பிளா சொல்லணும்னா பட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் பண்ணுவோம். அது நடக்கணும் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். அது நடந்தாதான் இந்த வளர்ச்சி. ஒரு மலை ஒரு நாள்ல உருவாகிறது இல்லை, ஸ்ட்ரென்த் ஒரு நாள்ல வந்துடாது. அப்படி வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்தோம், அப்பதான் நம்ம ஸ்ட்ராங்கா நிற்க முடியும். ஸோ அதனால மதனுக்கு ஒரு ஈவென்ட்ஃபுல்லான சினிமா ஜேர்னியை நான் விஷ் பண்றேன். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும்ன்றது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஐ கேனாட் டிக்ளேர் இட். பட் ஐம் டெல்லிங் வந்து மக்களுக்கு ரசிகர்கள் மேல ரொம்ப மரியாதை வச்சு எடுக்கப்பட்ட படம். 2 மணி நேரம் எங்களுக்காக கொடுக்குறீங்க தியேட்டர்ல, அதுதான் எங்க மைண்ட்ல இருந்தது. டெட்லைன்ஸ் இல்லை. நம்ம முதலாளியை பார்த்தீங்களா, அவ்வளோ சில்லா உட்காந்துருக்காருங்க. அவர் தான் பரவாயில்லைங்க, எங்க கஷ்டப்படுறீங்கன்னு வருது. அதுவே நமக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸ்டான ஒரு ப்ரொடியூசர், அவ்வளோ வேலை பண்ணுவாரு. இந்த மாதிரி எதுவுமே வெளில காட்டிக்க மாட்டாரு. நான் வந்து சௌந்தர்யா பத்தி லாஸ்டா தான் பேசுவேன், ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மகேஷ், நான் முதல்ல உங்களை மீட் பண்ணும்போது ஐ நெவர் தாட் நீங்க இதெல்லாம் உங்களால பண்ண. ஏன்னா போஸ்டர் என் வீட்டுக்குள்ள மட்டும்தான் ஒட்டல போஸ்டர், எல்லா இடத்துலயும் போஸ்டர்ஸ், எங்க பார்த்தாலும் யோசிச்சு பாருங்க. ஒரு அபி வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரா சக்சஸ் கொடுத்தாச்சு. ஆனா ஒரு ஆக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அபிக்காக இதை செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்துதான் மகேஷ் அதையும் பண்றான். அவனோட டேலண்ட் மேல நம்பிக்கை இருக்கு, அதனோட டேலண்ட் மேல நம்பிக்கை இருக்கு, எங்க மேலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு முதல் படம் ஒருத்தருக்கு
இப்படி கொடுத்தாதான் அவங்க அப்படி பார்க்கும் இந்த உலகம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அக்கறையோட செய்யற அந்த நல்ல மனசுக்காகவே இந்த படம் பெருசா ஜெயிக்கும், நீங்க பயங்கரமா சம்பாதிக்க போறீங்க. அப்புறம் எடிட்டர் பத்தியும் சொன்னோம். அவர் ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. சுரேஷ் ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. என்னோட ஸ்டோரிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப அதுல ஒரு பெரிய ஈஸை நான் உணர்ந்தேன். நீங்க எடிட் பண்ணது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நிறைய விட்டுருந்தாலும் நான் மன்னிச்சுக்கிறேன். நிறைய பேர் பத்தி பேசணும் நேரமும் குறைவாக நினைக்கிறேன். ஐ வில் கம் டு சௌந்தர்யா அவர்கள். இட் இஸ் என்ன சொல்றது, இட் இஸ் வெரி வெரி நாட் ஈஸி டு பி ஹூ ஷி இஸ். அவர் சொன்னார்ல ஹம்பிள் அப்படின்னு. சார் நான் அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நாங்கள் பண்ண போற ஒரு அப்போ இருந்த ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஆஃப். பட் நாங்கள் அதுக்காக மீட் பண்ண போது உண்மையிலேயே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்துதி கூட ஒரு ஆரே இல்லை. அவங்க என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இது எந்த ஒரு ஆருமே இல்லாம ஐ ஃபெல்ட் லைக் ஐ ட்ரூலி ஹேட் அ ஃப்ரெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம கிட்ட என்ன வேணா சொல்லலாம். நான் என்ன வேணா பேசுவேன் அவங்கள்ட்ட, எல்லாத்தையும் அவங்க கேட்டுப்பாங்க. எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அது பிடிக்கலன்னா கடந்து போயிடுவாங்க. நல்லதான் ஏதாவது சொல்லணும்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃப்ரெண்ட் வாய்ஸ். அவங்க என்ன முதல்ல எனக்கு சொன்னாங்க, நல்லா மியூசிக்லாம் பண்றீங்க, பார்த்தாங்க நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல, நம்ம ஒர்க்கை வந்து நம்ம அப்பியரன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்ற அட்வைஸ் எனக்கு கொடுத்தாங்க. சொன்னவங்க ஒரு மாதிரி இருந்தது. பட் அந்த அட்வைஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் அ வெரி வெரி பர்சனல் ஃப்ரெண்ட், வெல் விஷர். நான் எப்போ வளர்ந்தாலும் எனக்கு சந்தோஷப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்களோட திரும்ப அசோசியேட் ஆகிறதுக்கு. திரும்ப ஒரு போஸ்டர்ல என்னோட பேரும் ஒன்றா இருக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் அ ஜர்னி. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஐ எம் so proud of what all you have endured, how much you have taken in and where you stand. I'm so proud as a friend and a brother. ஸோ கடைசியா அவங்க காவியா பத்தி பேசாம இருக்க முடியாது. நேற்று தான் அந்த கியூ நைட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன், மதன் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த சீனை திரும்ப பார்த்தேன் நைட்டு. கண்ணெல்லாம் அப்படி என்னால அதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டர்ன் சீன்ஸ் நினைக்கிறேன். நான் தமிழ் சினிமா அப்படி ஒரு சீன் நான் பார்த்ததில்லை. அந்த சீனோட டெம்போவை டிசைட் பண்ணுறதே எனக்கு அவ்வளோ பெரிய ரொம்ப டேரிங்காக இருந்ததுன்னா, சில பேர் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் அப்படி ஒரு வார்த்தை விட்டுட்டு இன்னொரு வார்த்தை கேப் விட்டு பேசுவாங்க. ரொம்ப ஆளுமை இருக்கிறவங்க பாருங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கிறவங்க, ஐயோ நமக்கு இவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிடணும். ஏன்னா சினிமா அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட்லெஸ்டா படம் பார்க்கறாங்களே, ஐயோ போட்டுருங்க ஏதாவது பிளேட்ல போட்டுருங்க பிளேட் ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவு சாப்பிடுறது, எல்லாத்தையும் அளவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு, ஜனரஞ்சமான ஏரியால இருக்கு, எல்லாருக்கும் டைரக்டருக்குன்னு ஒரு இடம் வேணாம். டைரக்டர்ஸோட இண்டஸ்ட்ரி தான் இது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட பில்ட் பண்ணது யாரு? நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்காரு, டைரக்டர் தானே காரணம். அவர் ஏதாவது பார்த்துருப்பாருல்ல, ஓ கண்ணில் ஏதோ இருக்கு, நீ ஒரு கவர் இருக்குப்பா அப்படின்னு ஒரு டைரக்டர் தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு டைரக்டர்ஸ் என்னவா ஆக்கப்படுறாங்க, எல்லா பொறுப்பையும் அவன் தலைமையில பொறுப்பு இல்லைங்க, அதை தூக்கி இதை பண்ண அதை பண்ணு சொல்றாங்க. ஆனா ஐ நோ யூ ஹேவ் ரிட்டன் இட். அந்த சீன் மட்டும் நீங்க தியேட்டர்ல பாருங்க. ஒரு சீன் இருக்கு இன்வால்விங் காவியா லாபி. அது தனக்காக ஒருத்தன் எழுதும், அதையும் கலைஞர் விட்டு கொடுத்துருவாங்க. என்ன மானம் கிடையாது, மரியாதை கிடையாது, எல்லாத்தையும் வித்துருந்தோம். நமக்கு இருக்கிற லாஸ்டா ஒன்னே ஒண்ணு உணர்ச்சி. அதை எப்பேற்பட்ட படைப்பா இருந்தாலும், எவ்வளவு கமர்ஷியல் படமா இருந்தாலும் நமக்கான விஷயம் அது இருக்கணும். ஒரு நிமிஷமாவது நமக்காக இருக்கும். நம்ம படம் பாரு. அதனால அதுதான் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா ஒரு டைரக்டரா நம்ம ப்ரெஷர் இருந்திருக்கோம், எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, இது பெரிய பொருளாதார செலவு இருக்கு, இந்த படத்துல அப்படி வரும். ஆனா இந்த சீனை நம்பி நான் இதை 2 நிமிஷம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதுனது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. It's the first time I saw something like that. I'm so proud of you. நிறைய பெருமையா பேசிட்டேன். மணியா வணக்கம், ரொம்ப நாளாச்சு பார்த்து. அடுத்து அவரோட ஒரு படம் பண்றேன், இப்போ வேலை போயிட்டு இருக்கு. ஹாய், சபை நாகரிகம் கருதி போன்ல பேசுற மாதிரியே பேச முடியாது. எனிவே அந்த எல்லாருக்கும் நன்றி. நான் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் மீடியாவை நம்பிதான் ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்றேன். காமன் பீப்புளுக்கான வாய்ஸ் எப்பயுமே இருக்கணும். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுடைய உலகம் தான். அதாவது சினிமா அந்தந்த டெக்கேட்ல என்னவா இருக்குன்னா அந்தந்த காலத்தோட பிரதிபலிப்பாக இங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம மாஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். நமக்கு பிடிச்ச நம்ம செலிப்ரேட் பண்ற எல்லாருமே அந்தந்த காலகட்டத்துடைய இளைஞர்களையோ அந்தந்த காலகட்டங்களுடைய கதாபாத்திரங்களையோ பிரதிபலிச்சிருக்காங்க. அந்தந்த காலத்துடைய மனிதர்களுடைய மன ஓட்டம் என்ன அதெல்லாம் தான் பிரதிபலிச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல விப்ளவ் படம் காதலை வெறும் ஒரு கமாடிட்டியா மட்டும் பேசாம, காதல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு
ஒரு பிரபஞ்சத்துடைய எவ்வளவு பெரிய அதிர்வுன்ற லேயரை கூட அது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லும். இந்த படத்தை நீங்க சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஒரு கமர்ஷியல் படத்துல என்னெல்லாம் வேணும் எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் டேக் இட். ஆனா அதை தாண்டி நீங்க உங்களோட எடுத்துட்டு போறதுக்கு உங்களோட மெமரி பாக்ஸ்ல சின்னதா போட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இந்த படத்துல அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன்.